ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 31/3/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு மனம் சொல் செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடி ஆவது தாங்கிறாங்க. எல்லாவற்றையும் விட நல்ல செயலாக இருக்குது. மனிதர்களுக்கு வீட்டிற்கான முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி கிடைத்திடும் வகையில் அப்பேற்பட்ட என்ன வார்த்தைகள் எழுதலாம்னு குழந்தைங்களாகிய நீங்கள் ஞான மனனம் செய்யணும். இங்கு அமைதி மற்றும் சுகமான உலகத்திற்கு செல்வதற்கான வழி சொல்லப்படுது என்பதை மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 நுழைவாயில்களை பற்றி பாபா சொல்லுவது என்ன? பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பைக்கு கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. கப்பல்கள் முதல்ல மும்பைக்கு தான் வருது. டெல்லியில் கூட இந்தியா கேட் இருக்குது. இப்போ இது நம்முடையது. கேட் ஆஃப் முக்தி ஜீவன் முக்தி 2 நுழைவாயில்கள் இருக்குதுங்கிறாங்க பாபா. எப்பொழுதுமே 2 நுழைவாயில்கள் இருக்கும். அதாவது இன் அவுட் அப்படின்னு 2 நுழைவாயில்கள் இருக்கும். ஒரு வாயில் வழியாக வருவது, மறு வழியாக செல்வது. இதுவும் அந்த மாதிரி தாங்கிறாங்க பாபா. நாம் புதிய உலகத்திற்கு வர்றோம். பிறகு பழைய உலகத்திலிருந்து வெளியேறி நமது வீட்டிற்கு சென்று விடுகிறோம். ஆனால் திரும்பி நாமவோ செல்ல முடியாதுங்கிறாங்க பாபா. ஏன்னா வீட்டை மறந்துருக்குறோம். அதுக்கு கைடு வேணும் அப்படிங்கிறாங்க பாபா. அவரும் நமக்கு இப்போ பாபா கிடச்சிட்டாரு கைடா. அவர் வழியை சொல்கிறாரு. பாபா நமக்கு முக்தி ஜீவன் முக்தி சாந்தி மற்றும் சுகத்தின் வழியை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. அதனால் கேட் ஆஃப் சாந்தி தாமம் சுகதாமம்னு எழுதலாம் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்காட்சி மேலா போன்றவற்றில் பயன்படுத்துவதற்கு எந்த 3 நல்ல வார்த்தைகளை எழுதலாம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு அமைதி மற்றும் சுகமும் எல்லோருமே விரும்புகிறாங்க. சாந்தியும் வேணும். மேலும் பணம் செல்வமும் வேணும். அதுவோ சத்யுகத்தில் தான் இருக்கும். எனவே கேட் ஆஃப் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இல்லாட்டினா கேட் ஆஃப் பியூரிட்டி பீஸ் ப்ராஸ்பரிட்டி, அதாவது தூய்மை அமைதி மற்றும் சுகத்திற்கான நுழைவாயில்னு எழுதலாங்கிறாங்க பாபா. இதுவே தான் நல்ல வார்த்தைகளாக இருக்குது. 3மே இங்கே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலகாய திறப்பு விழாக்களை பற்றியும் ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி திறப்பு விழா பற்றியும் பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் திறப்பு விழாக்களும் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவர் மருத்துவச்சாலையோட திறப்பு விழா நடத்துகிறாரு. இன்னொருத்தர் யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழா நடத்துவார். இதுவோ ஒரே ஒரு முறை தான் நடக்குது. மேலும் இந்த சமயத்தில் தான் நடக்குது. பிரம்மா பாபா திறந்து வைக்கணும்னு குழந்தைங்க எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பாப்தாதா இருவரையுமே அழைக்கலாம். பிரம்மா பாபா வெளியில் செல்ல முடியாது அப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்க. திறந்து வைப்பதற்காக செல்வது என்பது சட்டம் கிடையாதுங்கிறாங்க. இதுவோ யார் வேண்டுமானாலும் திறந்து வைக்க முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாயை குழந்தைங்களை எவ்வாறெல்லாம் தொல்லை கொடுப்பதாக பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு நமக்கு தந்தை கிடச்சிருக்கிறாரு என்பது புத்தியில் இருக்குது. அந்த குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா. ஆனால் மாயை கூட குறைவானது கிடையாது. அப்பேற்பட்ட தந்தையினுடையவராக ஆன பிறகும் கூட அந்தளவு குஷியில் இருக்கிறதே இல்லை. மூச்சு திணறி கொண்டே இருக்கிறாங்க. மாயை அடிக்கடி மிகவுமே மூச்சு திணறுமாறு செய்திடுது. சிவபாபாவின் நினைவை மறக்குமாறு செய்திடுதுங்கிறாங்க பாபா. நினைவு நிலைக்கிறதே இல்லை என்று சுயம் அவங்களே சொல்கிறாங்களாம். தந்தை ஞான கடலில் மூழ்கி எழுமாறு செய்கிறாரு. மாயை பிறகு விகார கடலில் மூழ்கி எழுமாறு செய்திடுது. அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் மூழ்கி எழ முற்பட்டு விடுறாங்க அப்படின்னு பாபா மாயை எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு தொந்தரவு செய்துன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களாகிய நாம் எந்த கடலின் கரையில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு கங்கையில் சென்று முழுக்கு போடுறாங்க. கங்கை பத்தீத்த பாவனின்னு நினைக்கிறாங்க. சத்யுகத்தில் கங்கையை துக்கத்தை தீர்ப்பவர் பாவத்தை நீக்குபவர்லாம் சொல்ல மாட்டாங்க. சாது சந்நியாசி ஆகிய எல்லோருமே நதிகளின் கரையோரத்தில் அமர்ந்திருக்கிறாங்க.
கடற்கரையிலேயே அமருவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. இப்பொழுது குழந்தைங்களாகிய நீங்கள் கடலின் கரையில் அமர்ந்திருக்கிறீங்க. ஏராளமான குழந்தைங்க கடலிடம் வர்றாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது மனதில் முதல்ல வருது, பிறகு அது பேச்சு செயலில் எப்படி நுழையுதுன்னு கேட்குறாங்க பாபா. அதுக்கான ஆன்சரு, குழந்தைங்க நம்ம மனம் சொல் செயலில் மிகவும் கவனம் வைக்கணுங்கிறாங்க. ஒரு நொடி பொழுதும் கூட நீங்கள் கோபத்தில் வரக்கூடாதுங்கிறாங்க. கோபந்தான் முதல்ல மனசில் வருதான். கோபம் முதல்ல மனதில் வருது, பிறகு பேச்சு மற்றும் செயலில் கூட வந்துடுதுங்கிறாங்க பாபா. இவை 3 ஜன்னல்களாக இருக்குதுங்கிறாங்க. குழந்தைங்களாகிய நம்ம வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அமைதியாக இருக்கணும், பேச்சில் வந்துவிட்டால் செயல்லையும் வந்துடும் அப்படின்னு பாபா கோபத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எப்படி மற்றவர்களிடம் யுக்தியுடன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தேவதைங்க பாவனமானவங்க, அதனால தான் அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. நம்ம இப்பொழுது யாருக்குமே தலை வணங்க முடியாதுங்கிறாங்க பாபா. சட்டமும் கிடையாது. மற்றபடி யுக்தியுடன் நடக்க வேண்டியதாக இருக்குங்கிறாங்க. சாதுக்கள் தங்களை உயர்ந்தவர்கள், தூய்மையானவங்கன்னு நினச்சிக்கிறாங்க. மற்றவர்களை தூய்மையற்றவங்க, தாழ்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. இருந்தாலும் கூட யாராவது கை கூப்பினால் பதிலுக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஹரி ஓம் தத் சத் என்கிறாங்க என்றால் நீங்களும் அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா. யுக்தியுடன் நடக்கலை என்றால் அவர்கள் கைக்குள்ளே வரமாட்டாங்க. மிகவுமே யுக்தி இருக்க வேண்டியதாக இருக்குதுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, முழு உலகமும் மெல்ல மெல்ல என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாவு தலைமையில் இருக்குதுங்கிறாங்க பாபா. அப்போ எல்லோருமே பகவானோட பெயரை எடுக்கிறாங்க. தற்காலத்தில் விபத்துக்களும் நிறைய ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. மெல்ல மெல்ல தீ பரவுது. நெருப்பு வெளிநாட்டிலிருந்து ஆரம்பமாகும், பிறகு மெல்ல மெல்ல முழு உலகமுமே எரிந்து போயிடுங்கிறாங்க பாபா. கடைசியாக குழந்தைங்களாகிய நீங்கள் தான் இருந்துடுறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரால் கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், அல்லாஹ் அலாவுதீன் சட்டென்று சமிக்ஞை மூலமாக சாட்சாத்காரம் செய்விக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க பாபா. நம்ம கூட சிவபாபாவை மட்டும்தான் நினைவு செய்தோம் என்றால் எல்லாமே சாட்சாத்காரம் ஆயிடுங்கிறாங்க. தீவிர பக்தியினால் கூட சாட்சாத்காரம் நடக்குது. இங்கே உங்களுக்கு லட்சியம், நோக்கத்தின் சாட்சாத்காரமும் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. பிறகு நம்ம பாபாவையும் சொர்க்கத்தையும் நிறைய நினைவு செய்வோங்கிறாங்க. அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. யார் பாபாவின் நினைவில் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களால தான் கடைசியின் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியும். இது மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. பிரம்ம ஞானியாக இருந்து சரீரம் விடுபவர்களை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன? பாபா சொல்கிறாங்க, பழமையான பாரதத்தின் யோகத்தில் தான் மாயாஜாலம் இருக்குது. பிரம்ம ஞானிங்க கூட இவ்வாறு தான் சரீரம் விடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நம்ம ஆத்மாவும் பரமாத்மாவுடன் கலந்துடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. யாருமே அந்த மாதிரி கலக்கிறது இல்லைங்கிறாங்க பாபா. அவங்க இருக்கிறதோ பிரம்ம ஞானியாக அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுறாங்க அப்படிங்கிறத பிரம்ம பாபாவும் பார்த்துருக்கிறாராம். வாயுமண்டலம் மிகவும் சாந்தமாக இருக்கும். ஆழ்ந்த அமைதி நிலவி விடுது. அந்த ஆழ்ந்த அமைதி கூட யார் ஞான மார்க்கத்தில் இருக்கிறாங்களோ, அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அனுபவம் ஆகும். மற்றபடி ஒரு சில குழந்தைங்களோ இன்னுமே சிறு பிள்ளையாக தான் இருக்கிறாங்க, அடிக்கடி விழுந்துடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதில் மறைமுக முயற்சியும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த பிராப்திகள் நிரம்ப பெற்ற அன்பில் தோய்ந்த ஆத்மா ஆக முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, லௌகீக வாழ்க்கையிலையும் ஒருவர் எவரது அன்பிலாவது வசமாகிட்டாங்க, முகம், கண்கள், வார்த்தைகள் யாவிலையும் இவர் காதல் வசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி மேடை மீது வரும்போது தன்னுள் இருக்கும் தந்தையின் அன்பெனும் ஆயுதத்தினால பிறரையும் காயப்படுத்துவாங்க. சொற்பொழிவிற்கான கருத்துக்களை சிந்திப்பது, நினைப்பது இவை சொரூபம் கிடையாதுங்கிறாங்க பாபா.
அன்பு மற்றும் பிராப்தியின் முழுமையான சொரூபம் லவ்லின் சொரூபம் ஆகுங்கிறாங்க பாபா. அத்தாரிட்டியுடன் பேசும்பொழுது தான் அந்த தாக்கம் ஏற்படும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.